ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்பவுமே ஹெல்த்தியான டேஸ்டான கொள்ளுப்பருப்பு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ கொள்ளுப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ஊற வச்சு செய்யுங்க, அல்லது உடனே கூட செய்யலாம். இப்போ ஊற வச்ச கொள்ளுப்பருப்பை குக்கரில் போட்டுக்கிறேன். பருப்பு போட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி குறைவாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் சேர்த்தியே வச்சுக்குங்க. கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இந்த 3ஐயும் போட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எங்கள் குக்கருக்கு 5 விசில்லையே பருப்பு நல்லா நைஸாக வெந்துருங்க. உங்களுக்கு 5 விசிலில் பருப்பு நல்லா வேகலைன்னா இன்னும் 2 விசில் சேர்த்து வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு, பருப்பு நல்லா நைஸாக வெந்திருக்கு. இன்னும் கூட பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க. இந்த கொள்ளுப்பருப்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே கொள்ளுப்பருப்பில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறோம். அதனால் இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 2 மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வேக வச்ச கொள்ளுப்பருப்பை இது கூட போட்டு கிளறி விட்டுக்கலாம். பருப்பு போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு ட்ரையாக கிளறி எடுத்துட்டோம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றப்ப நீங்கள் ஆயில் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொள்ளுப்பருப்பு வேக வச்சு தாளித்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் பசி டைமில் ரொம்ப விரும்பி கூட சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் காலையில் டிஃபனுக்கு பதிலாக இந்த மாதிரி கொள்ளுப்பருப்பு வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசி இல்லாமல் அதிக நேரம் தாங்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொள்ளுப்பருப்பு வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஆவி பறக்க பறக்க இன்றைக்கி நம்ம கொள்ளுப்பருப்பு வேக வச்சு எல்லாருக்கும் பரிமாறுறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. பார்க்குறப்பே சாப்பிட்ணுன்னு தோணுதா? அப்போ உடனே செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.